எதுக்குடி வந்த? வெற்றி வெற்றி அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்ல, அவனை போய் இப்ப எழுப்புறியா? நான் சொல்ல போறத கேட்டு அவன் நிம்மதியா தூங்கிட்டங்க. வெற்றி அம்மா சொல்லுங்கம்மா. உன் மேல கை வச்சானே அந்த ரவுடி, அவன் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். அவன் தராம வச்சிருந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்துட்டேன் பாரு. சரண்யா, இந்தா இந்த அசல் பணத்தை மட்டும் உள்ள வச்சுட்டு வட்டி பணத்தை எப்பவும் போல கோயிலுக்கு கொடுத்துரு. சரிம்மா. டேய், உன் மேல ஒருத்தன் கை வச்சிருக்கான், அவன் அம்மா சும்மா விட்டுருவனா? அதுக்குதான் இதெல்லாம் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சா சரி. சக்தி பாத்தியா, அம்மா பாசம்னா இதுதான். வெற்றிக்கு ஒரு அவமானம் வரவும் எப்படி துடிச்சு போயிட்டாங்க பார்த்தல்ல. ஆனா நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க. ஏய், உனக்கு தான் அம்மா பாசமும் கிடையாது, புருஷன் பாசமும் கிடையாது. இந்த டயலாக்லாம் உனக்கு தேவையா? சரண்யா, நீ என்ன திரும்ப திரும்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. ஏய், நீ பேசுற, அதனால தான் என் பொண்ணு பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா. நீ பேசாம இருந்தா அவன் ஏன் பேச போறா? சரிங்க, போதுங்க. வெற்றி, ஊருக்குள்ள இனிமே ஒருத்த உன் மேல கை வைக்க யோசிப்பான். அத மீறி வச்சான்னா அவ்வளவுதான், அவங்க கதை முடிஞ்சதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. சரி சரண்யா, போமா மேல கொண்டு போய் பணத்தை வை. சரிம்மா. சரி வெற்றி, நீ சாப்பிட்டியா? டேய், அவனை இழுத்துட்டு வாங்கடா. ஏய் வெற்றி, டேய் வெல்ல வாடா. யார் நீங்க எல்லாம்? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க அம்மா வந்து என்ன அடிச்சிட்டு போவா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏய் மேல போய் பாரு. சரி வாடா. அம்மா, அம்மா, அம்மா. என்னாச்சு சரண்யா, எதுக்கு இப்படி பதட்டமா இருக்க? அந்த ரவுடி பசங்க எல்லாம் உள்ள வந்து கத்திட்டு இருக்காங்கம்மா. இப்பதான் அவனுக்கு கொடுத்துட்டு வந்தேன், வாங்கினது பத்தலையாமா அவனுக்கு? சரண்யா, கார்ல துப்பாக்கி இருக்க எடுத்துட்டு வா. டேய், யாரா நீங்க? ஏய், என்ன ரங்கநாயகி, நான் இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கல. ஏய், ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க, இல்ல உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆமா, நீ யாரு? உனக்கும் இதுக்கு என்னடி சம்பந்தம்? ஓ, நீதான் அவனோட பொண்டாட்டியா? மவள உனக்கு இருக்கு. டேய், யார் வீட்ல வந்து ரவுடித்தனம் பண்ற? என்னடா வாங்குனதெல்லாம் பத்தலையா உனக்கு? நான் அசந்த நேரத்துல எங்களை அடிச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துட்ட. என்ன சொன்ன? உன் பையன் மேல கைய வச்சா நீ என்ன சுட்டு கொன்னுருவியா? இப்போ உன் கண்ணு முன்னாடி அவனை நான் கொல்ல போறேன். நீ என்ன பண்றன்னு பாக்குறேன். டேய், அவனை இழுத்துட்டு வாங்கடா. ஏய், டேய், ஏய் ரங்கநாயகி, உன் கண்ணு முன்னாடி உன் பையனை நான் கொல்ல போறேன். உன்னால முடிஞ்ச காப்பாத்து. Arrest him. குடிச்சு கூட்டி போங்க சார் அவனை. எந்திரா. எந்திரா வாடா. வாடா அந்தர. ஜீப்ல ஏறுங்க. நட. ஓ. ஓ. ஓடா. ரொம்ப தேங்க்ஸ் சார். கரெக்ட் டைம்க்கு வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க சார். என்ன சக்தி, திடீர்னு சார் எல்லாம் கூப்பிடுற?
2 பேரும் ஒன்னா தானே படிச்சோம், சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு. இல்ல, ஐபிஎஸ் படிச்சு ஏஎஸ்பி ஆயிருக்கீங்க, உங்களை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? சாரனே கூப்பிடுறேன். சக்தி, என்ன நீ அலாட் பண்ணது நல்லதா போச்சு. எப்படி சக்தி கரெக்டா கெஸ் பண்ண இவனுங்க அட்டாக் பண்ண வருவாங்கன்னு? எனக்கு என்னவோ தோணுச்சு, அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வெற்றி, இது என்னுடைய ஃப்ரெண்டு பாஸ்கர், ஹாய். காலேஜ் மேட். இப்போ ஐபிஎஸ் ஆயிருக்காரா? வெற்றி, சக்தி மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. போன தடவை ஏதோ பேட் லக், அவளால் கலெக்டர் ஆக முடியல. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், சக்தி சீக்கிரம் கலெக்டர் ஆயிடுவா. சக்தி, நீ சீக்கிரமாக கலெக்டர் ஆகணும். கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நான் உனக்கு சல்யூட் பண்ணணும். இதுதான் என்னோட ஒரே விஷ். ஐபிஎஸ் சார், ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. என்ன? நோ, கற்பனைலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. வெற்றி, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும். வரேன் வெற்றி. அம்மா, சட்டத்தை உங்க கையில் எடுக்காதீங்க. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். வரேன். வெற்றி, உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல ஒண்ணும் இல்லம்மா. ஒரு நிமிஷம் நான் பதறி போயிட்டேன்டா. இத பாரு, சக்தி இல்லைன்னு இப்ப நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? அத்தை, உங்க அவசரத்தாலையும் கோபத்தாலையும் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? அந்த ரவுடி வெற்றியை கொல்றதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். ஆனா நான் எடுத்த முடிவால வெற்றிக்கு இனிமே வாழ்க்கைக்கு பிரச்சனையே வராது. இனிமே அந்த ரவுடியால ஒழுங்கா நடக்க கூட முடியாது. இப்பவும் சொல்றேன் அத்தை, வெற்றி மேல எனக்கு இருக்கிற பாசம் இந்த உலகத்தை விட பெருசு. நீங்க எல்லாத்தையுமே அடித்தடியாவே யோசிக்கிறீங்க, ஆனா நான் ஐஏஎஸ்ஸா யோசிக்கிறேன் அத்தை. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஓ, அத்தையை விட உனக்கு தான் வெற்றி மேல ரொம்ப பாசம் அதிகம்னு சொல்ல வரியோ? ஏய், பூஜா சொன்னாலும் உடனே சக்தி மேல கோவப்படாத. சக்தி அப்படி சொன்னாலா? அம்மா பெருசா இல்ல பொண்டாட்டி பெருசான்னு பேசினா யாராலும் பதில் சொல்ல முடியுமா? ரெண்டுமே முக்கியம் தானே. இல்லங்க, என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தருக்கு அம்மா தான் முக்கியம். அம்மா பையங்கிற உறவு வேறங்க. இந்த உலகத்துல அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இதை இவளுக்கு நான் சீக்கிரம் புரிய வைக்கிறேன். ஐயோ, இத பாருமா, அவ ஏதோ கோவத்துல பேசுறா. மாமா, என்னைக்கு இருந்தாலும் நான் வெற்றி மேல வச்சிருக்கிற பாசம் எல்லா வகையிலயும் வசதி தான். வெற்றி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உலகம். எனக்கு எல்லாமே வெற்றி தான். அதை நான் புரிய வைக்கிறேன் மாமா. வெற்றி, இத பாரு, நீ இதுக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ போய் ரெஸ்ட் எடு, போ. சரண்யா, நீயும் போமா, போய் வேலையை பாரு. அப்பா, என்னங்க? என்னம்மா? வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குங்க. முகூர்த்த நாளா தான் இருக்கு. சரி, அன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. வெற்றி, நீ எங்க வர? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏய், எவ்வளவு நேரம் படுத்தே இருக்கிறது? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சரி வா, உட்காரு. பாத்து வாடா, உட்காரு. ஆ. வலி எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில சுத்த போறேன்னு போயிடாத, வீட்லயே இரு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். கோதண்டம், அம்மா. குமாரிய வர சொல்லுங்க. வெற்றிக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ண சொல்லலாம். அம்மா, குமாரி இன்னில இருந்து 2 நாள் லீவுமா.
அக்கா மகளுக்கு ஏதோ கல்யாணமாம்மா, அதான் போயிருக்கா. ஓ, லீவு போட்டிருக்காளா? அம்மா நான் வேணும்னா வெளியில சாப்பாடு சொல்லிடுறேம்மா. ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வெற்றிக்கு வேற உடம்பு சரியில்லை, இப்போ எப்படி வெளியில வாங்கி சாப்பிட முடியும்? ஆமா, அதெல்லாம் செட் ஆகாது மாமா. நான் சமைக்கிறேன். ஆ, வெற்றிக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் சமைச்சு தரேன். ஆ. ஏன் என் பிள்ளைக்கு நான் சமைக்க மாட்டேனா? ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் இதுக்கு முன்னாடி வீட்டுல சமைச்சதே இல்லைங்கிற மாதிரி பாக்குறீங்க. ஆனா அம்மா, நீங்க சமைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுமா. கத்தி எடுத்து ஆளைத்தான் வெட்ட தெரியும், கத்திரிக்காய் எல்லாம் வெட்டுவியா என்ன? என்னங்க பழசெல்லாம் மறந்து போச்சா என்ன? எத்தனை நாள் நான் உங்களுக்கு சமைச்சு தந்திருக்கேன். ஆ, அதெல்லாம் பழசு. வெற்றி உடம்பு சரியில்லாத பிள்ளை, எது செய்யறதா இருந்தாலும் பார்த்து செய்யுமா, அதுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஓவரா பேசாதீங்க. எனக்கு நான் தான் சமைக்க போறேன். மத்தவங்க எல்லாம் இங்கேயே இருந்தா போதும். இது என் சமையலறை. அது எப்படி? வெற்றிக்காக நான் சமைக்க போறேன்னு நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். யார் என்ன சொன்னாலும் நான் சமைக்க தான் போறேன். ஏய், நான் தான் சொல்றேன்ல நான் சமைக்கிறேன்னு. இது என்னப்பா வம்பா போச்சு? நீ உன் பிள்ளைக்கு சமைக்கிற, அவ உன் புருஷனுக்கு சமைக்கிறா, 2 பேரும் சமைங்க. ஆ, கரெக்டுமா. இந்த பாரு ரங்கநாயகி, சக்தி சமைக்க கூடாதுன்னு நீ சொல்றது தப்பு. அவ சமைக்கிறனையும் சமைக்கட்டுமே. சரிங்க, சமைக்கட்டும். எனக்கு என்ன? ஆ. என் பிள்ளைக்கு யார் சமையல் பிடிக்குதுன்னு பாப்போம். இதுல என்னத்த டவுட் உங்களுக்கு? வெற்றி உங்க புள்ள, அவனுக்கு உங்க சமையல் தான் பிடிக்கும். அத நீ சொல்லாத, வெற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லட்டும். சக்தி சமைச்சதுன்னு அவன்கிட்ட சொன்னா அவன் பயந்துகிட்டு சக்தி சமையல் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல போறான். அது தெரிஞ்சுதானே நீ இப்படி பேசிட்டு இருக்க? ஏய், அப்படி எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் வெற்றிக்கு கிடையாது. ஆமா, நாம ஒண்ணு பண்ணலாம். யார் சமைச்சதுன்னு சொல்லாம அவனை சாப்பிட சொல்லுவோம். யார் செஞ்சது நல்லா இருக்குன்னு அவன் சொல்றான்னு பாப்போம். இது உங்களுக்கு சம்மதம்னா கேட்டு சொல்லுங்க. ஏய், எனக்கு என்னடி பயம்? எனக்கும் சம்மதம் தான். இன்னைக்கு அதையும் பார்த்துடலாம். என்னப்பா அம்மா சக்தியெல்லாம் எங்க காணோம்? நீ வர்றதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிச்சு ஓஞ்சிருச்சுப்பா. பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல, ஆனா போக போதான் தெரியும். எதுக்கும் நீ கொஞ்சம் தைரியமாவே இருடா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? சும்மா சொன்னேன்டா, நீ உட்கார். ஓ, என்ன பண்றாங்க? கொதண்டா. அம்மா, என்னம்மா பண்ண போறீங்க? என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணியும் கோழி வறுவலும் செய்ய போறேன். ஆமா, கோழி எல்லாம் இருக்குல்ல? ஆ, அதெல்லாம் இருக்குமா? ஆ, நீ எல்லாத்தையும் எடுத்து கழுவி போடு. அப்படியே அந்த பாசுமதி அரிசி ஊற போடு. அதுக்குள்ள இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சிடுறேன். அம்மா, நிஜமாவே உனக்கு சமைக்கலாம் ஞாபகம் இருக்கா? ஏண்டி, நான் சமைக்காம தான் நீங்க எல்லாம் வளர்ந்தீங்களா? போய் சொல்ற வேலையை செய்டி. ஆமா, அவன் என்ன செய்ய போறா? ஆ, இதோ நான் கேட்டு வரமா. சக்தி, என்ன சமைக்க போற? அண்ணி, இத நீங்க கேக்குறீங்களா இல்ல அவங்க கேட்க சொன்னாங்களா? அவங்கன்னா எவங்க? எல்லாம் உங்க அம்மாவை தான் சொல்றேன். அவங்க கேட்டாலும் சொல்ல முடியாது. இதெல்லாம் சஸ்பென்ஸ். ஓ, அப்படியா? சரி சரி, நானே கேக்குறேன்னு வச்சுக்கோயே. சரி, என்ன சமைக்க போற? ஏதோ நீங்க கேக்குறதுனால நான் சொல்றேன். மொச்சக்கொட்டை போட்டு காரக்குழம்பு, அதுக்கு தோதா, கேரட் பீன்ஸ் பொரியல். ஓ, அங்க நான்வெஜ், இங்க வெஜ்ஜா? ஆனா சக்தி, உன் சமையல் ரொம்ப சிம்பிளா இருக்கே. சிம்பிளா இருந்தாலும் டேஸ்டா இருக்கணும்ல, அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன்.
என்ன எல்லாரும் சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. நான் தடபடலாம் சமைக்கிறேங்க. அவ சும்மா ஷோ காட்டிட்டு இருக்கா. மாமா நான்வெஜ் மட்டும்தான் சமையலா, வெஜ்னா ஷோவா? நல்லா கேளுங்க மாமா. சரி சரி, உடனே ஆரம்பிக்காதீங்க. இத பாரு ரங்கநாயகி, சக்தி மெஸ்ஸில் வளர்ந்தவ பாத்துக்க. அவ மெஸ்ல சும்மா வளர்ந்தவங்க, அவ்வளவுதான். இவ எங்க போய் சமைச்சா? எப்ப பார்த்தாலும் அந்த கல்லால உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நோட் எடுத்து கிறுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியாதா இவள பத்தி? சரிங்க சரிங்க, ஆனா யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கே தெரியும். ஏண்டி, என் பிள்ளைக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? வாசனை வச்சே கண்டுபிடிச்சிருவாண்டி என் பிள்ளை இது அம்மா சமையலா யார் சமையல்னு. ஒரு ஆம்பளைக்கு சமையல் அழுத்து போதுன்னா பொண்டாட்டின்னு ஒருத்தி கால் எடுத்து வெப்பா அப்படின்னு நான் சொல்லல, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்னடி, நான் சொன்னாலும் சிரிக்கிற, அவ சொன்னாலும் சிரிக்கிற? சரிம்மா, சிரிக்கல. எனக்கு எதுக்கு வம்பு? நீங்க சமைங்க. அத்தை, சக்தி வேணும்னே உங்களை ஏத்தி விட்டு உங்களை டைவர்ட் பண்ண பாக்குறான். கேர்ஃபுல்லா நீங்க சமைங்க. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அத்தை, நீங்க அசைவம் செய்றீங்க, நான் சைவம் செய்யறேன். அங்க இருந்து இங்க எதுவும் படாம பாத்துக்கோங்க. என் புள்ள நல்ல நான்வெஜ் சாப்பிடுவான், அதனால நீ ரொம்ப கவலைப்படாத. சமைக்கிற வேலையை மட்டும் பாரு. உடம்பு சரியில்லையா? பிரியாணியும் கோழி வறுவலுமா? இத சொன்னா நமக்கு பொறாமன்னு வாங்க. ஏதாவது ஏத்தி விடுறதுக்கு ஒரு ஆளு, அத நம்புறதுக்கு ஒரு ஆளு. ஏய், புலம்பாம சமைக்கிற வேலையை பாருடி. பாத்து பாத்து வாப்பா, பாத்து. என்ன சமையல் ஆடிச்சு போல? அண்ணே, உள்ள அடிதடி சமையல் நடந்துட்டு இருக்கு. என்னது அடிதடி சமையலா? இல்லண்ணே, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அதிரடி சமையல். ச்சே, நாம தான் சமையலுக்கு தேவையில்லாம ஒரு வேலைக்காரியை போட்டு தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வேலைக்காரி மட்டும் இல்லாம இருந்தா இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி சமைச்சிருப்பாங்களே தினம் தினம். என்னமோண்ணே, உன் காட்டுல இன்னைக்கு நல்ல மழை. பூஜா, இவகிட்ட சொல்லு, அவன் முன்னாடி போய் இது நான் சமைச்சது, இது அவங்க சமைச்சதுன்னு சொல்ல வேண்டான்னு. சமைச்சது எல்லாத்தையும் கொண்டு போய் வைப்போம், அவனே சொல்லட்டும் எது நல்லா இருக்குன்னு. வெற்றி என் சமையல பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான். என் கை பக்குவம் அவனுக்கு நல்லாவே தெரியும். சும்மா ஒரு கார குழம்பையும் பொரியலையும் வச்சுக்கிட்டு இவ படுத்துற பாடு இருக்க. ஐயோ, என்னால தாங்க முடியலப்பா. வெற்றி, வா வா. உட்காரு. அடேங்கப்பா, கோழி வறுவல். எங்கடா வழக்கம் போல இந்த சாம்பார் பொரியெல்லாம் வச்சு சாவடிப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா சூப்பர்ப்பா. உனக்கு பிடிக்கும்னா இது பண்ணும், சாப்பிட்டு பாரு. இந்தா. அண்ணே, இதுலயும் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அப்படின்ற பாத்துருவோம். ஓ, குழம்பு வேற வச்சிருக்கீங்களா? ஆனா நான்வெஜ் இருக்கும்போது வெஜ் எல்லாம் மனுஷன் தொடுவானா? நான் பிரியாணியை சாப்பிட்றேன்.
நீ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஓ அது வேறயா? சரி சொல்லிடுவோம். ஆனா முதல்ல அண்ணனுக்கு பிடிச்ச அசைவம் தான், அப்புறம் தான் இந்த குழம்பு கிளம்பெல்லாம். ரொம்ப மோசமா இருக்குமா? சரி சரி, அந்த கோழி வறுவல் அதை சாப்பிடு. ஆ. என்னம்மா வறுவல் தானே சொன்னீங்க? இந்தா தாண்டி பீஸா இருக்கு. யாரு செஞ்சது இது? உருப்படியா ஒரு கோழி வறுவல் கூட நம்ம வீட்ல யாருக்கும் செய்ய தெரியாதா? என்னம்மா அது? ஐயோ, இத சாப்பிட்டனா நினைச்சு கூட பார்க்க முடியல. 10 நாளைக்கு படுத்த படுக்கையா இருக்க வேண்டியதான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்தாங்க. இந்த வெஜ்ஜாது எப்படி இருக்குன்னு பாப்போம். வைங்க. இப்பதான் சொன்ன வெஜ் பிடிக்காதுன்னா. ஏய், அதுக்காக பசியோட போய் படுக்க முடியும்? ஏய், பசி உயிர் போகுதுடி, வைடி.